வேத வசனம் உன்னை பரிசுத்தமாக்கணும். முடியுமா? இன்னைக்கு ஆயிட்டு இருக்கா? அப்ப என்ன நம்ம நினைப்புல இருக்கணுமே. பைபிள் சொல்லுது நெற்றியில வசனம் இருக்கணும், கை மணிமுட்டுகள்ல வசனம் இருக்கணும், கழுத்துல வசனம் இருக்கணும். இருக்கா? இருதயத்துல வசனம் இருக்கணும். இருக்கா? நிசாரு இந்த சின்ன பிள்ளைகளை பாருங்களேன். பாட புஸ்தகத்தில் இருக்கிற புத்தகத்தில் இருக்கிற எட்டச்சூரக்காயெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு படிச்சதை 40 நாள் கடிச்சு கேட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனா பைபிள் வசனத்தை ஒரு வசனத்தை படிச்ச பிள்ளைகள், மனப்பாடம் பண்ண பிள்ளைகள்கிட்ட போய் இந்த வாரம் உள்ளதை 2 வாரம் கழிச்சு கேளுங்க, ஏன் 1 வாரம் கழிச்சு கேளுங்க, ஏன் 1 நாள் கழிச்சு கேளுங்க. ஞாபகம் இருக்கா? இல்ல. ஏன்? அதுல கனம் இல்ல, அதுல கனத்தம் இல்ல, அதுல மரியாதை இல்ல, அதுல பயம் இல்ல. வசனத்துல பயம் இல்லைங்க, வார்த்தையில பயம் இல்லாம போயிடுச்சு. ஆனா பாடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், எனக்கு பாஸ் ஆகணும், நான் அங்க போனா பிரைஸ் வாங்கணும். இருக்கா இல்லையா? இங்க இல்லையே. அப்ப அங்க ஸ்கூல் டீச்சரை கண்டு பயம், ஹெட் மாஸ்டரை கொண்டு பயம், பாஸ் ஆகணும்ன்ற பயம், சர்டிபிகேட் வாங்கணும்ன்ற பயம், மேல் படிப்புக்கு கடந்து போகணும்ன்ற பயம். இங்க அது இல்ல, வேத வசனத்துல இல்ல. அப்ப எது உன் பிள்ளை ஆண்டு கொண்டு இருக்கிறது? புரியணும். இந்த உலகம் உன்னை, உலக அறிவு உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.